ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் ஜேக்வரின்னு பார்த்தோம். ஸோ ஜேக்வரி அப்படிங்கிற டைட்டிலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போது ஜாவாஸ்கிரிப்டை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ திஸ் இஸ் எ ப்ரௌசர் லாங்குவேஜ். ஸோ இன்றைக்கி வேர்ல்டு வைடாக எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஏன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. ஏஎஸ்பி, ASP.NET, PHP, ரூபி ஆன் ரெயில்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. ஆனால் கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னா வேர்ல்டு வைடு ஒரே ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான், அது ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னா நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் தான் ஆரம்பத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரௌசரில் ரொம்ப ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும் யூசருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களா ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் ஜாவாஸ்கிரிப்ட்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஓன் வெர்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு பேர் ஜேஸ்கிரிப்ட்னு வச்சாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ECMA ஸ்கிரிப்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஜேஸ்கிரிப்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ECMA ஸ்கிரிப்ட், அதாவது ECMA ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்டினுடைய ஸ்டாண்டர்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதனுடைய பாப்புலாரிட்டி, இதனுடைய ஃபீச்சர்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போது சர்வர் சைட்லேயும் இதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் தான். ஸோ இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டம், பட் ஸ்டில் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ரன் டைமில் நம்ம புதுசாக ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறது இல்லை அதை பேஸ் பண்ணி புதுசாக இன்னொரு புது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைனமிக் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இது கற்றுக்கிறதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பலம். ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் இன் ஃபியூச்சர் எல்லாமே ப்ரௌசர் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் டெவலப் ஆகும். ஸோ இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க கூகுள் குரோமில் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் மெயின். இது இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த இதை ஒரு நல்லா கற்றுக்கிறதுக்கு உண்மையாலுமே நீங்கள் எஃபர்ட்டை போடுறது உண்மையாலுமே இட் இஸ் எ லைஃப். இதை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல லைஃப். அவ்வளோதான். தேங்க்யூ.